Giria Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. புதுச்சேரி தேர்தலில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதனின் மனைவி வாக்களித்த பிறகு கையில் மை வைத்துக் கொண்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கோபிநாத் வழங்கிட கேட்கலாம். கோபிநாத், என்ன நடந்தது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. புதுச்சேரி மாநிலத்துல காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவு சுறுசுறுப்பா நடந்துருக்குன்னு சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா புதுச்சேரி முதல்வர் பக்கம் அவர் தொகுதியில எதிர்கட்சி தலைவர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆங்காங்க வாக்குப்பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இந்நிலையில புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் இவர் பாத்தீங்கன்னா புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில தன்னோட வாக்குப்பதிவு பண்றது காலைல வராரு. இவரோட மனைவி பீனா வராங்க, அதே போல அவங்க அம்மா லீனா வராங்க. 3 பேருமே வாக்குச்சாவடி மையத்துக்கு வராங்க. இந்த வாக்குச்சாவடி மையம் பாத்தீங்கன்னா ஆளுநர் மாளிகை அருகில் அமைஞ்சிருக்கு. அவங்க முதல்ல துணைநிலை ஆளுநர் தன்னோட வாக்குப்பதிவு பண்றாரு. அவரு பண்ணும்போது பாத்தீங்கன்னா கையில மை வச்சுக்கிறாரு. பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துல வாக்குப்பதிவு பண்றாரு. அடுத்ததாக அவரது மனைவி பீனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க வாக்குப்பதிவு இயந்திரத்துல மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துல வாக்க பதிவு பண்ணிட்டு மீண்டும் கையில அந்த மைய வச்சுக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பு ஏற்படுத்துச்சு. இது சரியா அப்படின்னு கேட்டா அந்த தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இது ஒன்றும் தப்பு இல்லைங்க, வாக்குப்பதிவு பண்ணிட்டாங்க, பட் ஆனா கையில மை வச்சுட்டாங்க, இது ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் தகவல் சொல்றாங்க. ஆனால் இந்த விஷயம் பரபரப்பா பாண்டிச்சேரியில பேசப்படுற தகவலை பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். Giria Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.